இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஆராய்கிறவர். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிருதயங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். அதாவது தேவன் ஒருவரே எங்களுடைய உள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். எங்களுடைய செய்கைகளுக்குரிய சரியான பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்துல அழகா சொல்லுது, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிருதயங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். நாங்கள் மனிதர்களுக்கு முன்பாக எவ்வளவுதான் நடித்தாலும் எவ்வளவுதான் மறைத்தாலும் தேவனுக்கு முன்பாக எதுவும் செய்ய முடியாது. தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். நாங்கள் உள்ளொன்று வைத்துக்கொண்டு புறமொன்று கரைக்கிறோமாக இருந்தால் மனிதர்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் தேவனால முடியும். எங்களுடைய வேதனைகள், அழுகைகள், கண்ணீர்களை கூட நாங்கள் மனிதர்களுக்கு காட்டி கொடுக்காமல் வெளியில் சிரிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய உள் இருதயங்களை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களிடத்தில் இருக்கிறதான பொறாமைகள், கோபங்கள், எரிச்சல்களை கூட நாங்கள் வெளியிலே காட்டி கொள்ளாத போதிலும் தேவன் அதை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஒரு நபர்கள் மீது நாங்கள் பொறாமையை வைத்துக்கொண்டு, எரிச்சலை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அதை காட்டி கொடுக்காதபடிக்கு நாங்கள் சகஜமாக பழகிறோமாக இருந்தால் அதை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு தெரியும், எங்களுடைய உள் இருதயங்களையும் அவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு செய்கைகளுக்கும் அவர் தக்க பலனை கொடுக்கிறார். ஆகையால நல்லவற்றை செய்ய வேண்டும், தேவன் எங்களுக்கு நல்லவற்றை கொடுப்பார். ஆக நம்மை ஆராய்ந்து அறிகின்ற தேவனுக்கு முன்பாக நாங்கள் உண்மையாய் இருக்க கடவோம். Have a nice day.